எல்லா சஃபரிங்க்கும் வந்து நம்ம கார்னர் கிடையாது, புரியுதுங்களா? யோசுவா காலேப் 2 பேர், ஆண்டவர் 12 பேரை வந்து வேவு பார்க்க அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புறாரு? டே அதான்டா பக்கத்து ஊருக்கு வரைக்கும் வந்துட்டோம், இப்படி உள்ள போனா அந்த மாதுளை பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வர்ற வல்ல அப்படியே என்ன பண்ணலாம், ஜாலியா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டே வரலாம் அப்படின்றதுக்காக உள்ள போறாரு. போகும்போது என்ன சொல்றாரு, இந்த பழத்தெல்லாம் பார்த்து நல்லா சுத்தி பார்த்து உன் வீடெல்லாம் பார்த்துட்டு நற்செய்தியே சொல்லுவான்னு சொல்லி வந்தா 10 பேர் வந்து துர்ச்செய்தியை சொன்னாங்க. நம்மளால முடியாது, நம்மளுக்கு வராது, நம்மளுக்கு வாய்க்காது, நம்மெல்லாம் வெட்டிக்கிளி, அவன் நம்மள ஒரு மிதியமிச்சா நம்மெல்லாம் காலி ஆயிடுவோம். யோசுவா காலேப் சொல்றாங்க, உடனே போலாம் சார், நேத்தே போயிருக்கலாம், லேட் ஆயிடுச்சு, ஆண்டவர் நம்மளுக்கு அதை எளிதாக கொடுப்பார் ஒரு மாத்தி சொல்றாங்க. ஆனா 2 பேர் சவுண்ட் எடுப்படுமா? எப்பயுமே மெஜாரிட்டி தானே நம்ம ஊர்ல. 10 பேர் சொல்லி 30 லட்சம் பேர் அழுகைய போடுறாங்க. அழுகைய போட்டு சொல்றாங்க, நாங்க எகிப்துக்கே போறோம், அங்க கல்ற இல்லைன்னா இங்க வந்தோம், மோசைய கல் எறிஞ்சு கொள்வோம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு 40 வருஷம் வேஸ்ட். இது யோசுவா காலேப் தப்பா? 30 லட்சம் பேர் தப்பு. தனியெல்லாம் போக முடியாது, 2 பேர் கிளம்பி போக முடியுமா? நான் அப்படிலாம் போக முடியாது. 30 லட்சம் பேர் மக்கள்னால 2 பேருடைய வாழ்க்கை போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, காலேப் சொல்றான், 80 வயசு ஆகுது, ஆனா 40 வயசுக்குள்ள இருந்த பலன் குறையவே இல்லை. ஒருவேளை உங்க அப்பா அம்மானால, உங்க தாத்தா பாட்டினால, சொந்தக்காரன் பிரச்சனை கொடுக்கறதுனால உங்க வாழ்க்கை எதுவும் நடக்காத மாதிரி இருக்கலாம். சோர்ந்து போகாதிருங்கள், ஆண்டவர் அதை சீர்கட்டுவார், சீரமைப்பார், திருப்பி தருவார். உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும். மான் கால்களைப் போல உங்கள் கால்கள் பலன் கொள்ளும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு உண்டாகும். கழுகை போல உயர பரப்பீர்கள். ஏன்? ஆண்டவர் ஈடு கட்டுவார். அப்படியே உங்க வாழ்க்கை அப்படியே அடிச்சு போய் என்ன பண்றதுப்பா, சொந்தக்காரன் தெரியலன்னு சொல்ல போறாரா? அவன் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், அதை நான் சரி பண்றேன். 400 வருஷம் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க இஸ்ரவேல் மக்களை. ஒரே ஒரு நாள் நைட்டு ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தியங்கிட்ட போய் கேட்டுவாங்க. இவ்வளவு நாள் அடி உழுது, அவங்கிட்ட இருந்தா அடி வாங்கினான், இன்னைக்கு போய் கேட்கறான், அந்த பாரு அந்த வெள்ளி பொண்ணெல்லாம் இந்த பக்கம் கூட அப்படின்னா அவன் நீட்டா கொண்டு வந்து தரான். ஆண்டவரே இதெல்லாம் கரெக்டா, இதெல்லாம் தப்பு இல்லை, இப்படிலாம் பண்ணலாமா? ஆண்டவர் சொல்றாரு, 400 வருஷம் சம்பளம் கொடுக்கலாம, எல்லாம் வட்டியா போட்டு இப்ப நான் உனக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன்ற. இயேசுவின் நாமத்தினால வட்டியோட சேர்ந்து உங்களுக்கு வரட்டும். உங்களுக்கு தடைப்பட்ட நன்மைகள் இயேசுவின் நாமத்தினாலே வருவதாக. தடைப்படுகிற நன்மைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வரட்டும், பொருளாதாரத்துல வரட்டும். ஆனா இதுக்கு என்னன்னா, நோ ஹூ யூ ஆர். பழைய ஆதாம் இல்லைங்க, அதுல இருந்து வெட்டப்பட்டுட்டேன். இன்னைக்கு நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவோடு வளர்ந்து கொண்டிருக்கிறேன்.